புடமிடப்படுதல். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். எசேயா 48:10. தங்கத்தை அக்கினி சூளை வழியாக பல்வேறு விதங்களில் கடந்து வர செய்யும் போதே ஆகாத உலோகங்களிலிருந்து அது பிரித்தெடுக்கப்பட்டு விடுகிறது. ஆயினும் அத்துடன் வேலை முடிந்து விடுவதில்லை. இன்னும் அது பலவிதங்களில் புடமிடப்பட்டு மிக நல்ல தரமுடையதாக மாற்றப்படும். அப்பொழுதுதான் தங்கத்திற்குரிய தோற்றத்தையும் அழகையும் அது பெறும். எவ்வளவுதான் உபதேசங்கள் கேட்டாலும், எத்தனைதான் போதனைகளினால் உணர்வடைந்தாலும், சில பாடுகளின் பாதைகள் வழியாக கடந்து செல்லும் பொழுதுதான் மனிதனுடைய மனநிலைகளிலும் சுவாப நிலைகளிலும் பக்குவ நிலைகள் ஏற்பட்டு மாற்றங்கள் உருவாகும். துன்ப சூழ்நிலைகளில் சுவாப நிலைகளில் கலந்திருக்கும் ஆகாத சில அழுக்கின் சாயல்களையும் சில கடின தன்மைகளையும் அகற்றும் தன்மை உடையது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அழுக்கற்ற வாழ்க்கை என்பது வேறு, அழகான வாழ்க்கை என்பது வேறு. ஒரு வெள்ளை துணியில் அழுக்கு எதுவும் இல்லை என்றால் அதனை யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனால் இது சுத்தமான துணியே அன்றி மற்றவர்களை கவரும் அழகான துணி அல்ல. இந்த வெள்ளை துணியின் மேல் சில சித்திரை வேலைப்பாடுகள் சேர்த்தால் அது அநேகருடைய கவனத்தை இழுக்கும்படியான அழகான துணியாக மாறும். அதுபோல குறை கூற முடியாத அளவிற்கு தவறுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக மட்டும் நம் வாழ்க்கை இருக்கக்கூடாது. அது பிறரால் விசேஷமாக பார்க்கப்பட தகுந்தபடியான அழகான வாழ்க்கையாகவும் இருக்க வேண்டும். இந்த அழகான வாழ்க்கை என்பது தேவ மகிமை வெளிப்படத்தக்க தெய்வீக குணாதிசயங்களை பிரதிபலிக்கின்ற வாழ்க்கையாகும். தவறுகளை தவிர்ப்பது என்பது வேறு, குணநிலையில் பிரகாசிப்பது என்பது வேறு. தீமை செய்யாதிருத்தல், பொய் பேசாதிருத்தல், ஆகாத உறவுகளை வெறுத்தல், பாவமான சந்தோஷங்களை வெறுத்தல், பணம் பொருளுக்காக தவறாக செயல்படாதிருத்தல் போன்றவைகள் தவறுகளை தவிர்த்த வாழ்க்கையின் பிரதிபலிப்பாகும். அன்பு, தாழ்மை, பொறுமை, பொருளாசை சாராத நிலைப்பாடு, உள்நோக்கமற்ற மனம், பெருமை விரும்பாமை, சாந்தமாய் செயல்படுதல், பிறருக்கு இரக்கம் காட்டுதல், சகித்து கொள்ளுதல் போன்றவை அழகான குணாதிசயங்களின் பிரதிபலிப்பாகும். சிந்தனைக்கு: பாடுகள் உன்னை புண்படுத்தும் பொழுதுதான் பண்புகளால் உன் மனம் பக்குவமடைகிறது. ஆமென்.